அதே மாதிரிதான் நீங்க சளைச்சவங்க அல்ல ஊடகம். அதிலும் இன்றைய நவீன ஊடகம் எங்கோ போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஊடக நண்பர்கள் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால உட்கார்ந்து எல்லாம் எழுதுவாங்க. நான் நிறுத்தி சொல்லுவேன், அது எழுதுற காலம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டு தூக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி, நீங்க பாருங்க எத்தனை இது இருக்கு. ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள ரெண்டு பேருடைய சமரச பேச்சுவார்த்தை. அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால 14 பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அழடா, இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும், என்ன தீர்ப்புன்னு கேளுங்க. என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை வளர்ப்பது, அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான். பதினாலு பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன், அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆகியது. அதில் வந்த ஒருவர், சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுற ஆளும் கிடையாது அப்படின்னாரு. உண்மை. ஏதோ யாருக்கு நேரம் சரி இல்லையோ, இப்ப பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டு தர தயார் என கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது, இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் காலையிலே உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வர வேணாம், போன்லயே சொல்லும். போன்ல சொல்றது அவ்வளவு சிறப்பா இருக்காது. போன்ல சொல்றது நாங்க வந்துடுறோமேன்னு சொன்னோம். முடியாது, ஐயா எழுதியே கொடுக்கறேன்னு சொல்றார். இந்த
பஞ்சாயத்து மேடை பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கிறார் கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம், நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.